போராட்டத்திற்கு பின்னர் சங்கம் முன்வைத்த பல கோரிக்கைகள் முடிவுக்கு வராத சூழ்நிலையில் தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு மாறாக நிர்வாகம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட 9,000 சம்பள உயர்வை ஏற்க மறுத்தது தொழிற்சங்கம். நிர்வாகம் அமைக்க முற்படும் கமிட்டியில் தொழிலாளர்களை இணைத்து தொழிலாளர்கள் அமைத்த சங்கத்தை உடைப்பதிலேயே ஆர்வம் காட்டி வருகிறது நிர்வாகம். மேலும் தொழிற்சங்க பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நீதிமன்றம் கொடுத்த 6 மாத காலம் வரும் திங்கள், அதாவது 27 ஜனவரி அன்று நிறைவு பெற உள்ள சூழலில் சில முக்கிய நகர்வுகளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் தொழிலாளர்கள். சென்னை துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இது தொடர்பான சட்ட ரீதியான வழக்குகளையும் இடது தொழிற்சங்க மையம் LTUC தொடுத்து வந்தது. இதனையடுத்து சென்னையில் பணிபுரியும் NULM பணியாளர்களை தன் அனுமதியின்றி பணி நீக்கம் செய்யக்கூடாது என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜனவரி 24 அன்று அரசாணையை பிறப்பித்துள்ளார். ஆணையர்கள் கையொப்பமிட்டு அவர் முன் அனுமதி இல்லாமல் NULM தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது என்ற உத்தரவை அனைவருக்கும் வழங்கியிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து NULM தொழிலாளர் எங்கள் தொழிலாளர்களே இல்லை என்று சொன்ன சென்னை மாநகராட்சி இன்றைக்கு வேறு வழியே இல்லாமல் முன்னனுமதி இல்லாமல் ஆணையர் முன்னனுமதி இல்லாமல் மண்டலம் 4, 5, 6, 7, 8 இந்த மண்டலங்களை சேர்ந்த தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்று அறிவித்திருப்பது என்பது தொழிலாளருக்கு இடது தொழிற்சங்கம் LTUC தொடர் போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொழிலாளருடைய ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. 21 ஜனவரி அன்று விழுப்புரம் பூரிக்குடிசையில் கல் விடுதலை மாநாட்டினை பனையேறிகளும் பனை ஆர்வலர்களும் ஒன்று திரண்டு நிகழ்த்தினர். இதில் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் நல்லசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களும் பங்கேற்றனர். கல் எமது உணவு, கல் எமது உரிமை என அடக்குமுறைகளை புறம் தள்ளி கல் விடுதலை அடைந்துவிட்டோம் என பேரறிவிப்பு செய்வதாக 21 அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை வெளியிட்டது தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கம். ஏகனாபுரம் கிராமத்திற்கு வருகை தந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார் நடிகர் விஜய். இதனை அடுத்து பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை திரும்பவும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதனை அடுத்து மக்களை பாதிக்காமல் புதிய விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. இந்நிலையில் தங்கள் நிலங்களையும் வாழ்விடத்தையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என ஏகனாபுரம் மக்களின் போராட்டம் 914 நாட்கள் தாண்டி தொடர்கிறது. ஸ்டெல்லா மேரிஸ் சமூக பணித்துறை மற்றும் பெண் உரிமை இயக்கம் இணைந்து கல்லூரியில் பாதுகாப்பு பாலின திட்டத்தை உறுதி செய்ய கலந்தாய்வு கூட்டம் 24 ஜனவரி அன்றும், மேலும் பெண்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய கலந்தாய்வு கூட்டம் சென்னை சமூக பணி கல்லூரியில் 21 ஜனவரி அன்றும் நடந்தது.